हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. 89ல் என் பையன் காலம் ஆயிட்டான். ஐயப்ப மலைக்கு போறதுல அதுல ஒரு ரொம்ப மனசே ஒரு விரக்தியா போயிடுச்சு. அந்த ஷாக்கு, சடன் ஷாக்கு கேட்டு இதானது எங்களால நிமிர்ந்து வர முடியல. ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல ரொம்ப கேப்புக்கு அப்புறமா பெரியவா போய் தரிசனம் பண்ணலாம். வேற நமக்கு என்ன வயசு உங்க பையனுக்கு? அப்போ பையனுக்கு 21 வயசு. பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர். அவன் வந்து ஐயப்ப மலைக்கு போறேன்னு சொன்னான். அப்ப அந்த ஐயப்ப மலைக்கு போற போது குழந்தை இந்த வயசுல கோவிலுக்கு போற குழந்தைய நம்ம தடுக்க கூடாது. இவருக்கு கிடைக்கல அந்த பாக்கியம், அதனால நமக்கு கிடைக்கல பாக்கியம். அப்போ அவனுக்கு கோவிலுக்கு போறேங்கிற குழந்தைய நம்ம தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். பகவான் ஐயப்பன் தரிசனம் கிடைக்கல. அதுக்குள்ள அந்த குளத்து பழையில குளிக்கிற போது சொடல்ல மாட்டின்னு விட்டான். கோவில் போறதுக்கு முன்னாடி, கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே. அப்போ தினம் கோவிலுக்கு போய் அவனும் தினம் பிள்ளையார் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு வருவான், கொள்ளுவான். நானும் போவேன். அப்போ சுவாமி மீட்டெல்லாம் எனக்கு வந்து பத்தியா இவ்வளவு தூரம் குழந்தை பண்ணினா நமக்கு குழந்தை திருப்பி வரலையேன்னு மனசு வருத்தமா இருந்தது. நம்ம போன ஜென்மத்தை ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், அதனாலதான். அப்புறம் அந்த மனசு எங்க அப்பா வந்து பகவத்கீதையை கொடுத்து நீ படி அதையே படி அப்படின்னு சொல்லுவா. அந்த கீதையை படிச்சு மனசு கொஞ்சம் 2 பேரும் சரி பண்ணிட்டோம். இவர் உடனே பெரியவாளோட போகணும்னு ஒரே ஒரு இதுல இருந்துட்டனால ஒரு வருஷம் ஆனதும் பெரியவாள்கிட்ட வந்தோம். பாம்பேலேருந்து காஞ்சிபுரம் வந்து இறங்கி பஸ்ஸை விட்டு நடந்து போனோம். அப்பெல்லாம் நடக்கிற வயசு, அதனால நடந்து போனோம். அப்ப 3 பெரியவா, பால பெரியவா, நடு பெரியவா 3 பேரும் நடந்து வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் கொடுக்க வந்தா. பத்தியா நம்ம மனசு வருத்தத்தோட வரும்போது பெரியவாளே நேர்ல வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கறாளேன்னு அதுல இருந்து மனசு கொஞ்சம் வெளியில அப்படி போயிட்டே இருந்தபோது பெரியவாளோட தரிசனம். அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி 22 வயசு ஆறுது, படிச்சுன்னு இருக்கா. இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுத்துட்டேன், நல்லா நடக்கும், கவலைப்படாது. அப்படி இவர் அடிக்கடி போறதுனால நீலகண்டர் மாமா மூலமா பெரியவா கிட்ட போய் அந்த அனுகிரகம் எல்லாம் ரொம்ப இதுவா கிடைச்சிது. போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லு. 1993ல் என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு. பாம்பேலேயே கல்யாணமும் பண்ணினோம். கல்யாணம் ஆகி 5 நாள் 6 நாள் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் பெரியவாளை தரிசனம் எது பண்ணினாலும் பெரியவாள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணாமல் போக மாட்டோம். சரி, உடனே பெரியவா அவ பொண்ணு மாப்பிள்ளை அம்மா அப்பா எல்லாரையும் அழிச்சுட்டு காஞ்சிபுரம் வந்தோம். அப்போ நடு பெரியவாளும் பால பெரியவாளும் யாத்திரை போயிருந்தான். பெரிய பெரியவார் உண்டு தான் இருந்த கூட்டம் கம்மியா. 100 வயசு இல்ல, 99. அப்போ
100 பிறந்திருக்கு. ஒரு பிறந்தது. அந்த வைகாசி மாசத்துக்கு 100 பிறந்திருக்கு. அப்போ குழந்தைகளோட அழைச்சிட்டு போய் அப்போ 11:30 ஆயிடுச்சு. மெட்ராஸ்ல இருந்து நாங்க பஸ் பிடிச்சி போறதுக்குள்ள மணி 11:30 ஆயிடுச்சு. அப்பதான் உள்ள போயிருக்க. இவர் மடத்துல உள்ள இருந்ததுனாலே யாரையோ தெரிஞ்சவாழ்கிட்ட சொல்லி பெரியவாழ்கிட்ட சொல்லியிருந்தார். அவர் பெரியவா அவர் போய் சொன்னதும் பெரியவா வந்து எத்தனை பேர் இருக்கா, நிறைய குரல் கேட்கறதே. அவர் உள்ள இருக்க ஆனா வெளியில குரல் கேட்கறது, அது ஞான நிஷ்டை தானே இருக்கு. அப்ப நான் ஒருத்தர் கூப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும், நான் வெளியிலயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும். அப்போ பொண்ணு யார் யார் கல்யாணம் ஆயிருக்கோ அங்க 4-5 தம்பதிகள் வந்திருந்தா. அப்போ புதுசா கல்யாணம் ஆகி அவ அந்த மாரியம் கழுத்தோடயே வந்திருந்தா. அதனால அவ எல்லாரையும் கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாம் முன்னாடி வர சொல்லிடு அப்படின்னு சொன்னா. அப்புறம் என் பொண்ணு மாப்பிள்ளை கையில தட்டுல சக்கரை கல்கண்டு எல்லாம் பேக்கெட் கவரா வைக்கல, இந்த இலையில போட்டு இருந்துச்சு. ஏன்னா தட்டு பிளாஸ்டிக் கூட வைக்க கூடாதுன்னு அப்போலேருந்தே உண்டு. ஏன் அந்த இலை அந்த அரச மரத்தை இலை இது இருக்கும், அந்த இலையாட்டு பெருசா இருக்கும், அதை வச்சு அதுல வச்சு பெரியவாள்கிட்ட கொடுத்ததும் பெரியவா வந்து அதுக்குள்ள சிஷ்யா வந்து எடுக்கிறதுக்கு வந்தா. இப்படி கையை காமிச்சு வா அப்படின்ட்டு கையில இப்படி கிட்டக்க இழுத்து இப்படி கையை முள்ள ஆட்டி இப்படி வாயில போட்டு திராட்சைய அப்படியே ஆடி போயிடுச்சு. எங்களுக்கு உடம்பு இத்தனை வருஷமா அது மாதிரி ஒருத்தருமே பார்த்ததும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் வாயில் போட்டு எல்லாருக்கும் குடும்பி கையை காமிச்சு. இது பெரிய அனுகிரகம். அது மாதிரி நடக்குன்னே பார்க்கவும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பெரியவா வந்து இப்படிலாம் எடுக்க மாட்டார். அந்த ஏதோ நம்ம குழந்தைகளோட பாக்கியம், பெரியவாளோட புண்ணியம், நம்ம பெரியவா எல்லாரும் செஞ்ச புண்ணியத்துல அது கிடைச்சது. போயிட்டு ஊருக்கெல்லாம் போயிட்டு குல தெய்வத்துக்கெல்லாம் அழைச்சின்னு போயிட்டு திரும்பி பாம்பே போயிட்டு நான் அந்த மாதம் நவம்பர் மாதம் அவள் யூஎஸ் போகிறதுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விசா எல்லாம் கிடச்சி விட்டு. என் பொண்ணு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு. அந்த யூஎஸ்ல ஆக்குபேஷன் தெரப்பிக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. மாப்பிள்ளையாத்துல என்ன அவர் இன்ஜினியர், அவ்வளவு இது போகிறதுக்கு எல்லாரும் பிள்ளையோட பொண்ணை வந்து டிபெண்டன்ட் விசால அனுப்புவா. எங்காத்துல வந்து மாப்பிள்ளை வந்து டிபெண்டன்ட் விசால பொண்ணு. ஏதோ பெரியவாளோட இது அதை நம்ம இது பண்ணக்கூடாது, அனுகிரகம் இருந்திருக்கு. போயிட்டு அவ ரொம்ப ஆசைப்பட்டா. எங்க வீட்டுக்காரனும் நானும் வேண்டாம் இந்த ஊர்லயே இருக்கிறதா, என்ன ஒரே குழந்தை வெளியூருக்கு எதுக்கு அனுப்பணும்னு. அவளுக்கு ரொம்ப போகணும் வெளியே ஆசை. அவளுக்கு பெரியவா ஒன்றும் சொல்லல, இது மாதிரி போறேன்னு அப்படின்னு விட்டேன். என்ன அது வந்து ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். நானும் இல்லை நம்ம பிள்ளையா இருந்ததுன்னாக்கா எண்ணத்துக்கு நீங்க போயிடுவா. பொண்ணை வந்து வெளியில கொடுத்துட்டாங்க, என்ன அவளோட இது ஒன்றும் இது பண்ண முடியாதுன்ட்டு அதை கொடுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ நவம்பர் மாதம் போனால் பெரியவா வந்து ஜனவரி மாதம். அப்போவே பெரியவா ரொம்ப தள்ளாமையாக இருந்தார். அந்த ரூம்லேருந்து இப்படி நடந்து வரத்தான் அவ்வளவு ஆடி முடியாம வந்தார். அதே இது ஜனவரி மாதம் 8ஆம் தேதி என்னோட பையன் சிரார்த்த தண்ணிக்கு தான் அவருக்கு கரெக்டாக 2:30 மணி. அப்போதான் எங்கள் வீட்டுக்கார் சிரார்த்தம் ஆகி இலைய கொண்டு அங்கெல்லாம் சயான்ல ஒரு குளம் இருக்கு, பிராமணா இலையெல்லாம் அங்கதான் கொண்டு போடுவா. அங்க கொண்டு போட்டுட்டு வரும்போது ரேடியோ நியூஸ்ல கேட்டேன். அது கூட பெரியவா வந்து இந்த 10 மணி 12 மணி இல்லாம கரெக்டா 2:30 மணி. அப்படியே மனுஷன் ஆடி போட்டு உடனே வந்து பார்க்கணும்னு, ஏன்னா கூட்டம் சுழல் வர முடியாம போயிடுச்சு கடைசி தினம். ஆனா அது கண்ணிலேயே இருந்தது. நவம்பர் மாதம் இந்த பெரியவாள் நாங்கள் தரிசனம் பண்ணினதும் குழந்தைகளுக்கு கல்கண்டு பிரசாதம் கொடுத்ததும் அந்த இதெல்லாம் மனசுலயே இருந்தது. அந்த இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி மடத்துக்கு லீவ் எடுத்துட்டு போயிட்டு இருப்பார். நானும் அதுக்கப்புறம் எர்ணாகுளம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே போயிட்டு அப்புறம் பெரியவா வந்து இதுக்கு ஒரு வருஷம் இதெல்லாம் இந்த பெரியவாள் இதெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் இந்த இது அப்போ எனக்கு ஒரு ஆசை, பெரியவாள் இவ்வளவு தூரம் அவர் நமக்கு தரிசனம் கொடுத்து இது பண்ணியிருக்கு, அனுகிரகம் கொடுத்துருக்காரு. அவரோட ஆராதனைக்கு நம்மளும் போய் கலந்துக்கணும், பார்க்கணுமேனு ஒரு ஆசை. ஒரு தடவை அங்கேயே காஞ்சிபுரத்திலேயே ஏற்பாடு பண்ணி போய் பார்த்துட்டு வந்தோம். அப்ப ராத்திரி சொப்பனத்துல நீ நினைச்ச பார்த்துட்டு உன் புள்ள கலசத்தை நீ திருப்தியா பண்ணலையே. ஏன்னா யாராத்தையும் வந்து பண்ணிருக்கோம், நம்ம மாட்டுல பண்ற மாதிரி வெளியில போனா நடக்க ஒரு
கஷ்டம். குறையோ ஒரு மனசோ இருந்திருக்கும். ஒன்லி என்னை பார்க்கணுங்கிற ஒரு இதுக்குன்னா அதுதான் முக்கியம் இனிமே நோக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணி போயிடுச்சு. அப்புறம் அதுலேருந்து வருஷம் போகணுங்கிற பார்க்கணுங்கிற இது விட்டுட்டேன். இப்போ பெரியவாளியா சொல்லிட்டேன், நம்ம அதுதானே முக்கியம், நம்ம இருக்கிற வரையும் அவனுக்கு செய்யணுமே அப்படின்னுட்டு அதை அப்புறம் 94 பெரிய பேரம் பிறந்தான். பேரம் பிறந்ததும் பெரியவாளுக்கும் தெரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டோம். குழந்தைய அழைச்சிட்டு போய் அனுஷ்டானத்தில் நமஸ்காரம் பண்ண வச்சு எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் 2000லேருந்து திருப்பியும் மாயறதுக்கு போயிட்டோம். என் மாமியார் வந்து மெட்ராஸுக்கெல்லாம் நான் வரல, அதனால அங்கே பெரிய அடிக்கடி மாயறதுக்கு வருவார். பால பெரியவாளும் பெரிய பெரியவாளும் வருவா. வரப்பொழுதெல்லாம் ஆற்றுக்கு இவரும் அங்கே மடத்துல இருந்ததுனால ஆற்றுக்கு வருவார். அப்புறம் 2004 எங்கள் மாமியார் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தா. அப்போ பெரியவா ஆற்றுக்கு வந்தா. எப்போ? 2002 2004. யார்? புது பெரியவா? புது பெரியவா பால பெரியவா 2 பேரும் ஆயிரமே ஆத்துக்கு வந்தான். ஆத்துக்கு வருவா. ஐப்பசி மாசம் கடமுகத்துக்கெல்லாம் வருவார். கடமுகத்துக்கு வந்துட்டு காலத்தால அதுல எல்லாமும் பூஜையெல்லாம் பண்ணி அங்க இதுல பண்ணி அதெல்லாமும் தரிசனம் போய் பார்த்து வந்திருக்கோம். ஒரு நாள் மழை கொட்டுன்னு கொட்டிட்டு கும்பகோணத்துலேருந்து லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு அவருக்கு. அப்புறம் அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்த அவருக்கு இதுக்கு அவளோட சிஷ்யாளுக்கெல்லாம் மாமி ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு தாராளமா பண்ணித்தரேன், எனக்கு தோசை மாவு இருக்கு, நிறைய தோசை வறுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளால ஆனது அவ இது பண்ணி அந்த சந்தோஷம் அதெல்லாம் கிடைச்சிது. காவேரி கரையில் போய் ரிட்டையர் ஆகிட்டு காவேரி கரையில் போய் இருந்ததும் அந்த அனுபவம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. பெரியவாளை பார்த்து இதை பண்ணிட்டு இருந்தோம். இந்த மீன்ட்டு என் தம்பியும் பாம்பேல இருந்ததுனால நடுப்புற 1000 வருஷத்துல அவன் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் ஒருத்தங்க பூனால பெரிய பெரியவா இருந்தா. சரி. நான் பால பெரியவாளும் நடி பெரியவாளும் புது பெரியவாளும் பாம்பே வந்து சங்கரமடத்துல தங்கிடும். நம்ம ஆத்துக்கு 3 பெரியவாளும் வாசல் வந்து நிக்கிற மாதிரி நான் சொப்பனம் கண்டேன். நானும் இருக்கிறது ஒரு ரூம் கிச்சன். என்ன இப்படி போய் சொப்பனம் கண்டோம், நம்ம இப்படிலாம் ஆத்துக்கலாம் வருவாளா என்ன பெரியவா, என்ன பைத்தியக்கார சொப்பனம் கண்டிருக்கோம் போல இருக்கு மனசுக்குள்ள நினைச்சுட்டேன். உடனே மறுநாளைக்கு என் தம்பி எதிர்ச்சியா, ஏன்னா எங்க ஆத்துக்காரர் மடத்துல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கிறதுனால அவன் கேட்டான், அத்திம்பேட்டை கேளு, சுவாமிகளை ஆத்துக்கு அழைக்கணும், ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா கேளுன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன நான் ஃபோன் பண்ணி அத்திம்பேட்டை கேட்குறேன்ப்பா, ஆனால் நீலகண்டியர் மாமான்னு நம்ம மாமாவுக்கு உறவுக்காரா இருக்கார், அவர் மூலமா ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் மூலமா போயிட்டு கேட்டால் அவள் ஆற்றுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 பெரியவாளும் நடுப்பெரிவா பால பெரியவா நடந்து போனா. அங்க மாடியில ஒரு பொண்ணு பாட்டு பாடினா, கமலாம்பிகா பாட்டு பாடினா, பெரியவாளும் கூடவே தாளம் போட்டு பாடி 10 நிமிஷம் வந்து இருந்துட்டு போறேன்னு சொன்னவர் 1.5 மணி நேரம் ஆயிடுத்து ஆத்த விட்டு அவர் வெளியில போறதுக்கு. ஏன்னா ஊர் பாட்டு பாட சொல்லிட்டார் அந்த பொண்ணை. அந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் இருந்து பார்த்தேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபேக்ட்ரிக்கெல்லாம் அழைச்சோம். அப்பவும் போய் அப்போ ஃபேக்ட்ரி எல்லாரையும் பார்த்துட்டோம். பெரிய பெரிய பாத்திரங்கள் மிஷின்லயே எல்லாம் சமைச்சு போடுற மாதிரி. அப்போ 1000 பேர் வன போஜனம் பண்றதுக்கு நீ சமைக்கிற, அப்ப நீ சாப்பாடு போற சொல்லு அப்படின்னு கேட்டேன். அதான் இப்பவும் நான் அந்த மாதிரி பிஸ்னஸா இப்போ 2 வருஷமா இது பண்ணி கொஞ்சம் இதுல கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கேன். 2007-8 பெரியவாளை நிறையா தரிசனம் பண்ணிக்கோம். கடைசியில் 2014 மேடவாக்கத்துக்கு வந்துட்டோம். மேடவாக்கத்து இங்கே மெட்ராஸுக்கு வந்ததும் பெரியவாளை போய் பார்த்துட்டோம். அது மாதிரி வேதப்பாராயணம் வச்சிருக்கோம் ஆற்றுல பண்ணலான்னு. வேஷா பண்ண யாரு அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி கும்பகோணத்துல ராமகிருஷ்ண சர்மான்ட்டு இருக்கார். அவர் வந்து வீடுல சௌரியமா பண்ண முடியுமா சௌரியமா பண்ண பெரியவா பிரசாதம் வாங்கிட்டு வந்து பண்ணி நான் நல்லா நடந்ததுன்னு போய் சொல்லிட்டு வந்தோம். அவரும் அந்த அந்த ஒரு இதுல ஆனால் பெரிய பெரியவாளெல்லாம் நிறைய தரிசனம், நடுப்பெரியவாளையும் நிறையா தரிசனம், பால பெரியவாளையும் நிறையா வாட்டி போய் பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் இவரோட 80வது வயசு பிறந்தது. சரி ஃபஸ்ட்டு
கோவில் கோவில் குலதெய்வத்துக்கு எல்லாம் போய் அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இவருடைய பிருந்தாவனத்தை வடமா பிக்ஷாவந்தனத்துக்கு கொடுத்துருக்கோம். அந்த வடமா பிக்ஷாவந்தனத்துக்கு போய் கலந்துக்கலான்ட்டு போனோம். நல்லா கூட்டம் இருந்து பாலப்பெரிவால இருந்து பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கு வந்து அடிக்கடி பெரியவா கனவுல வந்திருக்காளா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். பெரியவா வந்து முதல் தடவை 3 பெரியவாலும் வந்தது. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு 3 பெரியவாலும் பார்த்துருக்கோமே, 2 பெரியவாலும் மாயறதுக்கு வந்துட்டார். காத்துட்டோம். பெரிய பெரியவர் எங்க இப்போ இருந்தாரு. அது என்னன்னா எதேச்சா என்னன்னா வக்கீல் வெங்கடேஷ் சுப்பிரமணியர்னு மயிலாப்பூர்ல இருந்தார். அவர் வந்து சங்கராபுரத்துல வந்து வீடெல்லாம் கட்டி அந்த இதெல்லாம் பிளான்ல எல்லாம் போட்டிருந்தார். அப்ப நாங்க மாயரம் வீட்டை வித்ததும் சரி நம்மளும் சங்கராபுரத்துலதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பிற்காலம் வந்து தங்குற மாதிரி எல்லாம் தீட்சதர்லாம் வச்சு பண்ண போறோம்னு சொன்னா அதுல போய் இன்வால்வ்மெண்ட் ஆகிக்கலாமேன்னு மனசுல இருந்து போய் 3 தடவை பெரியவா இருக்காங்கிறது சாட்சாத்து இதுக்கு 3 தடவை பிரயத்தனம் பண்ணினோம். சரி. 3 தடவையும் தடங்கள் வந்துடுச்சு. அதுக்கும் பெரியவா நீ பணத்தை கொடுத்து ஏமாந்து கூடாது, நான் டைம் ஆகும், அந்த வீடு கட்டி வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற அனுகிரகத்துல நீ போய் ரசிக்கிற மாதிரி உடம்பு உனக்கு அது என்ன சொல்றது அதோட பாக்கியம் பெரியவா வந்து நீ இது பண்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்த. அப்போ அதுல இப்போ வராளா உங்களுக்கு பெரியவா? இப்ப வந்து அதுக்கப்புறம் இந்த யாத்ரி நிவாஸ் கட்டுறதுக்கு அதுக்கு கொடுத்தோம். அதுக்கு பெரியவாளோட உத்தரவு வந்து பெரிய பெரியவாளோட கட்டினோம். சொப்னத்துல வந்து இது மாதிரி நமக்கு சொன்னதும் ரொம்பவே இதுவா இருந்து இப்பவும் நினைச்சுட்டா அப்படியே நினைச்சுன்னு உட்காந்துருந்தா நை சிலிர்த்து போறதுன்னு சொல்றதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க பெரியவாளோட அனுஷ்டானங்கள் என்னென்னலாம் கடைபிடிக்கிறேன், ஆத்துல என்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்றேங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க விவரம். கணபதி ஜபம் திட்டம், பாலா, பஞ்சதசி, சோழசி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோன்னு போயிட்டேன். அப்புறம் மேரு ஸ்ரீ சக்கரம் எடுத்துட்டு போய் முதல்ல பண்ணி வந்ததும் பெரியவாள்கிட்ட கொண்டு போய் காமிச்சு புஷ்பம் அதெல்லாம் நடுப்புறெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது அந்தந்த டயத்துல சொல்றதுக்கு ஞாபகம் இல்லை. ஒவ்வொருத்தரையும் அது ஆனதும் போய் இது மாதிரி ஆயிருக்குன்னு முதல்ல ஸ்ரீ சக்கரம். அப்புறம் நான் பாம்பேல ஒரு நாளைக்கு பூஜையில உட்காந்துக்கிற போது பெரியவா வந்து ஸ்ரீ மேரு வச்சு பூஜை பண்ற மாதிரி எனக்கு காமிக்கிற மாதிரியே இருந்தது. அப்புறம் இது மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொன்னதும் கும்பகோணத்துல தினகர சர்மா மூலமா அவர் மூலமா ஸ்ரீ மேரு பண்ணி அவர் பூஜை பண்ணி கொண்டு வந்து இவர் போய் வாங்கிட்டு வந்து அது பண்ணி இப்போ இந்த ஸ்ரீ சக்கரம் மேரு வச்சு பூஜை பண்ற போது அப்படியே பெரியவாளும் அந்த இதுவும் சந்தோஷமா எனக்கு அந்த இதுலாம் லயிச்சு போயிடுவேன். நவராத்திரி போது பாம்பேல இருக்கிற பொழுதும் உப்பு இல்லாமல தான் சாப்பிடுவார். 10 நாளும் உப்பு சாப்பிடாம வெறும் நெல் பொடி தான் சாப்பிட்டுட்டு காத்தால ஆஃபீஸ் போயிடுவார். சாயங்காலம் வந்து பூஜை பண்ணி ராத்திரி 10 மணி ஆகும் பூஜையெல்லாம் பண்ணுவேன். அப்போல்லாம் வெறும் பூஜை தான் வச்சுட்டு இருந்தது. ஏன்னா ராத்திரியில பண்ணா சுபாஷினி எல்லாம் கிடைக்காது. இவருக்கு லீவ் எடுக்க முடியாது, கஷ்டம். வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா காத்தால பூஜை சுபாஷினி பூஜை எல்லாம் பண்ணி இது வரலையும் நடந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த வருஷம் எப்படி நான் பண்ண போனோம் ரொம்ப முடியாம இருக்கோமே நினச்சிட்டோம். அதுக்குள்ள நெரூர் பெரியவா வந்து உற்சாகத்தை பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்த வருஷத்துலேருந்து நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை தான் பிரார்த்தனை வேண்டிக்குது. அப்புறம் இவரோட 60வது வயசுக்கும் பொழுதும் எதேர்ச்சியா நாங்கள போனோம். அவர் அனுஷ்டானத்துல பாத பூஜை பண்ற பொழுது அவரு சங்கல்பம் பண்ணிக்கிற போது 60வது வயசு சஷ்டி பூர்த்தியோ பண்ண அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி சொன்னார். அவருக்கு எப்படிதான் தெரிஞ்சோம் அப்படியே எங்களுக்கு புல் அரிச்சு போச்சு. அந்த 60வது வயசை நாங்க வந்து மடத்துல போய் பெரியவாளோடு அனுஷ்டானத்துல பாத பூஜை பண்ணிட்டு வந்தோம். இப்போவும் 80வது வயசுக்கும் அங்க போய் பண்ணிக்கணுங்கிற பிரார்த்தத்துல பெரியவா நடத்தி வைக்கணும். பெரியவாள்கிட்ட போய் பண்ணிட்டு வரணும். அதுதான் பிரார்த்தனை, பாத பூஜை பண்ணிட்டு வரணும்னு நினைக்கணும். கடவுள் பெரியவா தான் எல்லாத்துக்குமே எல்லாமே நினைச்சாலும் அப்படியே பெரியவாளை நினைச்சுட்டு உட்காண்டா அப்படியே கண்ணேத்தாப்புல வந்து நிற்கிறார். அதை விட நமக்கு இன்னும் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது மம்மி. தேங்க்யூ. நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரியவாளோட 62 வருஷத்துலேருந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அதனால
பிரத்யக்ஷ தெய்வம் பெரியவா. நீங்க வந்து ஆத்மார்த்தமா உங்களோட அனுபவங்களை வந்து எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரமே தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு பெரியவாளை பற்றி பேசுறதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் இல்ல, நாங்க வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் உங்களோட இந்த அனுபவங்களை கேட்கறதுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவங்கள். அது வந்து எந்த கோணத்துல வந்து நீங்க பெரியவாளை பாக்குறேன், ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த ப்ரோக்ராம் பண்றது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். இன்று திருமதி லக்ஷ்மி கல்யாண சுந்தரம் அவர்களின் உரையாடலை நாம் ரசித்திருப்போம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.